ஹலோ மக்களே, உங்களை யாராவது ரேப் பண்ண வந்தா அந்த இடத்துல நீங்க கத்தி கூச்சல்லாம் போடாதீங்க, நல்லா படுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல, இவர் தான் சொல்லியிருக்காரு. There is a saying, when rape is punishable, lie down and enjoy it. That's exactly the position into which you are. ದಯಮಾಡಿ ಗಮನ ಸೆಳೆಯೋದು. ஆமாங்க, ஒரு அசம்பிளில ஒரு முன்னாள் எம்எல்ஏ என்ன சொல்லிருக்காருன்னா, உங்களை யாராவது ரேப் பண்ண வந்தா அந்த இடத்துல கத்தி கூச்சல்லாம் போடாதீங்க, நல்லா படுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அங்க இருக்க வெக்கமே இல்லாம மத்த எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. என்னமா சொல்ற, இந்த வீடியோ இப்ப 2வது வைரல் ஆயிட்டு இருக்கு. முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்ற, இந்த விஷயம் நடந்து 4 வருஷம் ஆச்சு. ஆனா ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த வீடியோ இப்பதான் வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வர ஒரே கேள்வி, ஒருவேளை உங்க வீட்டுல இருக்க பொண்ணு ஷார்ட்ஸ் போட்டு இருக்கும்போது நீங்க அவங்க பொண்ணை எந்த பார்வையில பாத்திருப்பீங்கன்னு. இந்த சிரிச்சவங்களையும் இவங்க சொன்னவங்களையுமே தெரியுது, பொண்ணுங்களை இவங்க எல்லாம் எந்த ஒரு பார்வையில பாத்திருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம நீங்க ஏங்க சொல்ல மாட்டீங்க, உங்க வீட்டுல இருக்க லேடிஸ்க்கு ஏறினா காரு இறங்குனா காரு. அதனால உங்க வீட்டு லேடிஸ்க்கு எல்லாம் மேக்சிமம் இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும், என்னதான் ஆனாலும் குடும்ப கஷ்டத்துக்காக பகலும் நடுராத்திரியோ வேலைக்கு போய்தான் ஆகணும் அப்படின்னு போற பொண்ணுங்களுக்கு தானே இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. அதனால நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு சிரிக்கதான் செய்வீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது என்னோட கருத்து என்னன்னா, ஒரு விளக்கமாறு பொட்டி கடையில இருந்தாலும் சரி, நல்ல மால்ல ஏசி போட்டு நல்ல ஃபுல் ஏசில குழு குழுன்னு இருந்தாலும் சரி, விளக்கமாறு தாங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.